தோழர்களுக்கு வணக்கம். காற்று, மழை, புயல் எது வந்தாலும் மக்களுக்காக இறங்கி களத்தில் நின்று வேலை செய்கிறார்களே துப்புரவு பணியாளர்கள். அவங்க வேலையை பிடுங்கி தனியார்கிட்ட கொடுத்து இன்னைக்கு அவங்கள நடு தெருவில் நிற்க வச்சிருக்கிறாங்க. மழை வெயில்னு கூட பார்க்காம ஒரு வாரமா போராட்ட காலத்துல நின்று போராட்டம் பண்றாங்களே, அவங்கள ஏன் எதுக்குன்னு ஒரு கேள்வி கேட்டிருப்பீங்களா? உங்க மனசாட்சி உங்களை உறுத்தலையா சிஎம் சார்? ஆட்சிக்கு வந்துட்டா பணி நிரந்தரம் பண்றோம், சம்பளத்தை உயர்த்துறோம் சொன்னீங்களே, இதுதான் உங்களுடைய வாக்குறுதியா? ஐயா, நீங்க தான் 2021 எதிர்கட்சி தலைவரா இருக்கும்போது நீங்க தான் அந்த அறிக்கையை விட்டுருக்கீங்க. மக்கள் அந்த அறிக்கையை வச்சுதான் ஒரு கட் அவுட்டை அடிச்சு போராட்டம் பண்ணிட்டு வராங்க. அமைச்சர் ஐயா, நீங்க அந்த வழியா போயிருந்தா தெரியும், வீட்டுல இருந்தா எப்படி ஐயா தெரியும்? அந்த வழியா IAS IPS எல்லாமே போறாங்க, ஆனா யாருமே அங்க கண்டுக்கல. அந்த மக்கள் நீங்க தேர்தல் வாக்குறுதி கொடுத்தீங்களே அதுதானே கேக்குறாங்க, ஏன் செய்யலன்னு. அவங்க என்ன IAS IPS வேலையா கேக்குறாங்க? செய்யற வேலையை நிரந்தரமா வேணும் தானே கேக்குறாங்க. இது கொடுக்கறதுல என்ன இருக்கு? முதல்வர் ஐயா அவர்களே, இந்த மக்கள் குப்பை அழுகிற வேலையை தான் நிரந்தரமாக கேட்கிறார்கள். அதுவும் நீங்க நிரந்தரமாக இந்த பணியை செய்து தரணும்னு சொல்றதுனாலதான் அவங்க போராட்டம் பண்ணி கேக்குறாங்க. இதை கூட பண்ணி தரணும்னா நீங்க என்ன தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர்? இந்த துப்புரவு பணியாளர்கள் அனைவருக்கும் விரைவாக நிரந்தர பணி செய்து தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஜெய் பீம்.